பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா தேர்தல் இருக்கிற டைம்ல எந்த கூட்டணிக்குள்ள எந்த கட்சி இருந்தாலும் அது உடையாம பார்த்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணி இருக்காங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 2017 இருந்து அந்த கூட்டணி உடையாம ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தலும் எல்லா தேர்தலும் அவங்க சந்திச்சுட்டு வராங்க. இது வரைக்கும் கூட்டணி உடையாம இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் பல கட்சிகள் உள்ள போய் சேருவாங்க அப்படின்றது தகவல். ஆனா அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்படின்னு பிரிச்சுப்போம். ஏன்னா அதிமுக 2021 என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்து தனியா அணியா பிரிஞ்சு அவங்க ஒரு கூட்டணியில இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி தனியா இருந்தது. இப்ப அதிமுக கூட்டணிக்குள்ளவே சில பேர் இருந்திருப்பாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது தேமுதிக இருந்தாங்க, கிருஷ்ணசாமி இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. இதே என்டிஏ கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன், அப்புறம் தமாக, ஏசி சண்முகம், பாமக போன்றவர்களாம் அந்த பக்கம் இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ரெண்டு கூட்டணி இருந்தாங்கல்ல, அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இந்த ரெண்டு கூட்டணி இப்போ ஒன்னாயிருச்சு. இவங்க ஒன்னானாலும் இப்ப கூட இருந்த கட்சிகள், சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னும் பாமக வெளியே வந்துட்டாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு இல்ல. தேமுதிக கூட்டணியே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் என்ன சொல்றாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்னாங்கன்னா, இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்ல, இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளும் பொழுது அந்த மதுரை விமான நிலையத்துக்கு தேவரையா பேரை வைக்கணும் அப்படின்ற சொல்லி ஒரு கோரிக்கை தான், பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை வருதாரு. ஆனா இது ரொம்ப பழைய வரலாறு. அந்த மதுரை விமான நிலையத்துக்கு ஏன் தேவர் பேரை வைக்கல அப்படின்னா, ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, தியாகி இமானுவேல் சேகனார் அவருடைய பேர் வைக்கணும், ஒரு சிலர் தேவரையா பேர் வைக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அங்க பல முற்றுமோதலா இருக்கு. ஆனா இது ரொம்ப பேசப்படாம இருந்தது. அதுக்கப்புறம் அது சைலண்டா வருது. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பேச்சினால இங்க இருக்கிற ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் என்ன பண்ணாங்க, போர் கொடுத்தாங்க. எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை? இது வந்து பெரிய தலையை சுத்தி மூக்க தொடுற வேலை. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு? நீங்க வரீங்களா, மக்களை சந்திக்கிறீங்களா, திமுகவை திட்டுறீங்களா, பாஜகவை நீங்க ஆதரவா பேசுறீங்களா, போயிருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான சொற்களை வைத்து என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, விமர்சனங்களை வைத்ததை பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருந்தது? கிருஷ்ணசாமி போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலையில இருந்தாங்க. ஏன் விஜய்க்கு ஆதரவான நிலையில இருந்தாங்க அப்படின்னா, விஜய் வரும்பொழுது என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஷயத்தை சொன்னாரு. சோ கிருஷ்ணசாமி அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க ஏங்க உழைக்கணும், எங்க கட்சியை உழைக்கணும், அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? சோ எங்களை அங்கீகரிக்கிற கட்சி, எங்களை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு எங்களை சேர்த்துக்கிற கட்சிக்கு நாங்க என்ன பண்றோம், உழைக்கிறோம், அவங்க கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அப்பவே என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதே விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, டிவிகேக்குள்ள ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாவே இருந்தது. சும்மா பேச்சு பேச்சு பேச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, செயல்ல என்ன காட்ட போறீங்க அப்படின்னா, செயல்ல அங்க காட்டுறதுக்கு யாருமே அங்க இல்ல. புஷி ஆனந்தோ, ஆதவர்ஜுனாவோ, சிடி நிர்மல்குமாரோ, மற்றவர்கள் யாருமே அங்கே ஸ்ட்ரென்த்தா இல்லவே இல்லை. சும்மா போற வகையில பேசிட்டு தள்ளிட்டு போட வேண்டியதான். ஆனா பேச்சு கை கொடுக்குமா அப்படின்னா கை கொடுக்காது. ஏன்னா இவங்க பேச்சு எல்லாமே பொய்யான பேச்சு, உண்மைக்கு மாறான பேச்சா தான் இருக்கு. சோ செயல்ல இறங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும்போது தான் நான் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து டிவிக்குள்ள போனார். டிவிக்குள்ள போன உடனேயும் இது செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் பலவீனமா தான் இருந்தது. ஆனா தாவேக்காவுக்கு இது ரொம்ப பலமா இருந்தது. செங்கோட்டையன் வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் ரொம்ப சைலண்டா இருந்து செயல்கள் அவர் என்ன பண்றாரு, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு. பேச்சை கம்மி பண்ணிட்டு செயல்கள்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாரு, சைலண்டாவே என்ன பண்ணாரு, எல்லா வேலைகளும் பண்ணாரு. இப்போ இதுல இன்னொரு டாபிக்கான சுட சுட டாபிக் என்னன்னா, அது இப்ப பேசி இருக்கிறார். இவர் பேசுறதுல என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் உடம்புல ஓடுற ஒரு சொட்டு ரத்தம் கூட விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசி கண்ணால கலங்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம பொங்கலுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல எல்லாருமே வந்து சேருவாங்க. அதாவது அதிமுக இருக்கிற பெரும்பாலானோர் இங்க டிவிக்கே பக்கம் வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அவ்வளவு போல்டா அடிக்கிறார். சோ அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, இபிஎஸ் காலி பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணமா தான் இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளியில தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில இருந்த சில கட்சிகள் எங்க பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், எங்க பக்கம் வரதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்களை எங்க பக்கம் இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அதிமுக கூட்டணியிலிருந்து பல கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் விலகுறாங்க, விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட வராங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாரு, காய்களை நடத்திட்டு வராரு. இப்ப ஆதவர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ மாதிரி பேச்சுகளை விட்டுட்டாரு, செயல்களை இறங்கிட்டாரு. ஏற்கனவே டிடிவி தினகரன் கட்டியோ ஓபிஎஸ் கட்டியோ நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், உண்மைதான், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுல மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி நாங்க அதிமுகவை அழிப்போம். இப்போ நீங்க
டிடிவி தினகரனா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இபிஎஸ் காலி பண்ணணும், அவ்வளவுதான். இவங்களுக்கு பெரிய அஜெண்டாலாம் கிடையாது. ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போகணும், ஆட்சியை பிடிக்கணும், எதிர்கட்சியா உட்காரணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லவே கிடையாது. இபிஎஸ் காலி பண்ணும். அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா இங்க திமுகவுக்கு எந்த பாதகமும் இல்லை. மூன்றாவது ஒரு அணி உருவானா அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்குமே கண்டி அவங்க ஓட்டு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுடைய ஓட்டு யார் அபகரிக்கிறது, யாருடைய ஓட்டு அபகரிக்கிறது டிவிக்கே வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆரே எடுத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதாவை டச் பண்ணாமே இருந்தாரு. இதே விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்துல அந்த நடந்த பொதுக்கூட்டத்தில இருந்து ஜெயலலிதாவை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். சோ இவர் ஏன் டிவிகே விசஸ் டிஎம்கே, ஜெயலலிதா சொன்ன அதே வார்த்தையை ஏன் விஜய் அவர்கள் சொல்லணும், திமுக தீய சக்தி அப்படின்னா, நான் ஜெயலலிதாவுடைய பாணியிலே நான் நிக்கிறேன், எம்ஜிஆருடைய பாணியிலே நிக்கிறேன், நான் திமுகவுக்கு எதிரி தான், உங்க கட்சி செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார், நீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு செங்கோட்டையன் போட்டு குத்த ரூட்ல விஜய் அவர்கள் செல்கிறாரு. செங்கோட்டையன் ஏடிஎம்கேவே காலி பண்ணணும், ஏடிஎம்கே ஒன்னே இல்லாம போனோம், அதாவது இபிஎஸ் ஒண்ணுமே இல்லாம போனோம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கெட்சின் படிதான் இப்போ டிவிக்கே நகருது. அதனால தான் விஜய் அவர்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது, பாஜகவுடைய ஒன்றிய அரசு இங்க என்ன அநீதி இழைத்தாலும், தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்தாலும், மக்களுடைய உரிமைகளை வாழ்வாதாரங்களை பறித்தாலும் எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு எதிரி யாருன்னா திமுக தான். ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எப்படி திமுகவை சாடி திமுகவை எதிரியா நினைத்து வந்தார்களோ அதே போல விஜய் அவர்களும் ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ கொஞ்சம் கூட நிலைப்பாட்டுகளை மாத்திக்காம திமுகவை ஃபுல்லா எதிர்க்க ஆரம்பிச்சாரு. இவர் ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுக ஓட்டுகளை பிரித்து தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் இவர் இப்ப எல்லாரும் நினைப்பாங்கல்ல, ஏப்பா நம்ம தலைவர் செய்ய வேண்டியத விஜய் அவர்கள் செய்யறாரு, ஜெயலலிதா மாதிரியே பேசுறாருப்பா, எம்ஜிஆர் மாதிரியே திமுகவை விமர்சிக்கிறாருப்பா, இவர் செய்ய வேண்டியதை இபிஎஸ் செய்ய வேண்டியதை விஜய் அவர்கள் செய்யறாரு, ஏன் நம்ம அவர் தான் அதிமுகவின் மறு ரூபமாவே இருக்கிறாரு, வாங்க அங்க பக்கம் போவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிய வார்த்தைகளும் இப்போ இங்க அடிபடுறத பாக்குறோம். சோ இதெல்லாம் வச்சுதான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கலுக்கு அப்புறம் அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது சாத்தியமாகுமா, அப்படி விட்டுடுவாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் விட்டுட மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இபிஎஸ் காலி பண்ணணும்னு செங்கோட்டை நினைக்கலாம், ஓபிஎஸ் நினைக்கலாம், டிடிவி தினகரன் நினைக்கலாம். ஆனா அதிமுக அப்படின்றது அழியக்கூடாது, அதிமுக அப்படின்றது மற்றவர்கள் கையில போயிடக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது. ஏன்னா பாஜக இங்க உள்ள வரணும்னா ஸ்ட்ரெயிட்டா வர முடியல. அதனால தான் இரண்டு பேரும் ஆளுமை கட்சியா தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சிருந்த ஒரு கட்சி அதிமுக, திமுக அதிமுக அப்படின்ற ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளை ஒரு கட்சியை உடைச்சு சதைச்சு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்காங்க பாஜக. இதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா பாஜக திரும்பி யார் ரூபத்துல உள்ள வருவாங்க, விஜய் ரூபத்துல வருவாங்களா அப்படின்னா அதுவும் டவுட் தான். சோ அவங்களால தனியா நிக்க முடியாது. சோ அதனால அதிமுக அப்படின்றத விட மாட்டாங்க. அதுக்காகத்தான் இங்க இபிஎஸ் இல்லைன்னா அடுத்தது எஸ்பி வேலுமணி அப்படின்ற ஒரு விவகாரத்தை உண்டு பண்றதுதான் சமீபத்துல எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்ததும் நம்ம இங்க பார்த்தோம். சும்மா போய் சந்தித்துட்டு வந்தாங்க அப்படின்னு கடந்துட்டு எல்லாம் போட முடியாது. இந்த சந்திப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. தேர்தல் நெருங்குற டைம்ல எதுக்கு நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கணும் அப்படின்னா, இபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் இல்ல அதிமுக இல்லைன்னா அந்த அதிமுக கைவிட்டு போயிடக்கூடாதுன்னா அடுத்த தலைவரா எஸ்பி வேலுமணியை கொண்டு வரணும், அதற்கு சிவி சண்முகம் பின்னாடி இருந்து செயல்படும். இந்த மாதிரி எல்லாம் நல்ல இருக்குங்க. வட மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் மேற்கு மண்டலத்துல வட மாவட்டத்துல வன்னியர் இந்த ஓட்டுகள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால தான் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் தனிமையா போய் என்ன பண்ணாங்க, இபிஎஸ் ஓட அனுமதி இல்லாம போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்திருக்கிறாங்க அப்படின்றதும் இங்க எடுத்துக்கணும். அதனால செங்கோட்டை நினைக்கலாம் ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு டிவிக்கு கூட ஜாயின் பண்ணிடலான்னு, ஆனா இதெல்லாம் நடத்துறதுக்கு பாஜக ஒரு நினைக்கணுங்க அப்படின்னு தான் இங்க ஒரு கள நிலவரமா இருக்குது. எதுவா இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ்க்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குரூப்புகள் என்ன பண்ணாங்க, இறங்கிட்டாங்க. இப்போ 2வது இடத்துக்கு யாருங்க வரணும், அதுதாங்க போட்டி. முதல் இடத்துக்கு திமுகங்க, 2வது இடத்துல யாருங்க வரணும், அந்த போட்டி தான் இங்க நடக்குது. 2வது இடத்துல அதிமுக வருமா இல்ல தாவேகா வருமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.